நாம முதல்ல வாங்கின மீன் தொட்டி இதுதான். நம்ம முதல்ல வாங்கின மீனும் இதுதான். என்ன மீன் தெரியுமா? ஒயிட் டெக்சிடோ கப்பி மீன்கள். வாங்கின கொஞ்ச நாள்லயே முதல் முறையா குட்டிகள் போட்டது. எத்தனை? 14 குட்டிகள் போட்டது. அடுத்து 1 மாசம் கேப் விட்டு 2வது முறையா குட்டிகள் போட்டது. 2வது முறையா 40ற்கும் மேற்பட்ட குட்டிகளை போட்டு அசத்துன்னு அசத்துச்சு இந்த ஒயிட் டெக்சிடோ மீன்கள். இப்போ 3வது முறையா மறுபடியும் குட்டிகள் போட்டிருக்கு. எத்தனை குட்டிகள் போட்டிருக்கு அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பிடிச்சி கவுண்ட் பண்ணி பார்க்க போறோம். மீன்களை பிடிக்கிறதுக்காக சின்னதா ஒரு அரிப்பு ஒன்று எடுத்தாச்சு. இப்போ பிடிச்ச மீன்களை போடணும் இல்லையா, அதற்காக இந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கிறோம். இது ஆக்சுவலா பூஜை அறையில பூ போட்டு வைக்கிறதுக்காக வாங்கின ஒரு வெண்கல பாத்திரம். ஆனா ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம சும்மாவே இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். வீட்டுல மட்டும் இதை பார்த்தாங்கன்னா செம்ம டோஸ் கிடைக்கும். சரி வாங்க மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு முறை நம்ம இந்த அரிப்பை வச்சு தண்ணிக்குள்ள போட்டு எடுக்க குறைஞ்சது 4 அல்லது 7 மீன்கள் மாட்டிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஜாஸ்தியா மீன்கள் இருக்கு. மீன்கள் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியாகவும் இருக்குது. வித்தின் 2 மினிட்ஸுக்குள்ள நம்மளுக்கு 20க்கும் மேற்பட்ட மீன்கள் கிடைச்சிருக்கு. பின்ன தொடர்ந்து பிடிக்க கவுண்ட் 40 கிராஸ் ஆயாச்சு. 40 மீன்களை தாண்டி இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. பின்னும் தொட்டிக்குள்ள பேரண்ட்ஸ் கூட நிறைய குட்டி மீன்கள் இருக்கதான் செய்யுது. நண்பர்களே, இப்ப நம்ம ஒட்டுமொத்த மீன்களையும் பிடிச்சாச்சு. நமக்கு 65க்கும் மேற்பட்ட மீன்கள், எக்ஸாக்ட் கவுண்ட் தெரியல, ஆனா 65க்கு மேலதான் இருக்குதே தவிர 65க்கு கீழே இல்ல. 65க்கு மேற்பட்ட குட்டிகள் போட்டு இந்த வாட்டி செம மாஸ் காட்டி இருக்குது நம்ம ஒயிட் டெக்சிடோ. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 14 குட்டிகள் போட்டது, 2வது ரவுண்டுக்கு 40 குட்டிகள் போட்டிருந்தது. இந்த 55 குட்டி மீன்களையும் நம்ம செப்பரேட் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல தான் வளர்த்துட்டு இருக்கோம். இதுதான் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். இதுல பெருசா ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு போட்ட குட்டிகள். கொஞ்சம் மீடியம் சைஸ்ல ஓடிட்டு இருக்கு இல்லையா, அது செகண்ட் ரவுண்டு போட்ட குட்டிகள். இதே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல தான் இப்போ புதுசா போட்டிருக்கிற 65 குட்டி மீன்களையும் நம்ம கொண்டு ரிலீஸ் பண்ண போறோம். அப்பதான் கொஞ்சம் வேகமா வளருவாங்க. இந்த குட்டி மீன்களை அப்படியே மொத்தமா லேக்கா தூக்கி நேரா கொண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல மதக்க விட்டாச்சு. எதுக்கு? டெம்பரேச்சர் செட் ஆகுறது. இவ்வளவு நாள் அந்த மீன்கள் இருந்த தொட்டிலையும் சரி, இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையும் சரி, கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் சேம் தான். இருந்தாலும் கொஞ்ச நேரம் டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக நம்ம அதில் வச்சிருக்கிறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் டெம்பரேச்சர் செட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம மீன்களை உள்ளே ரிலீஸ் பண்ண போகிறோம். மீன்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக அவங்களோட புது ஃப்ரெண்ட்ஸையும் புது வீடுகளையும் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நமக்கு மொத்த கவுண்ட் எவ்வளோ தெரியுமா? 100 கிராஸ் ஆயிருக்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஒயிட் டெக்சிடோ மீன்கள் சதம் அடிச்சிருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒயிட் டெக்சிடோவை தொடர்ந்து கூடிய சீக்கிரமே நம்மளோட ஜப்பான் ப்ளூ மீன்களும் சதம் அடிக்க தயாராக இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 80 குட்டிகளுக்கு மேலே போட்டு கிட்டத்தட்ட சதத்தை நெருங்கி போயிட்டு இருக்கு. 3rd ரவுண்ட் குட்டி போட்டதுன்னா ஈஸியாக சதம் அடிச்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எது எப்படியோங்க, முதல்ல நம்மளோட வீட்டில் சதம் அடித்த பெருமை ஒயிட் டெக்சிடோ மீன்களுக்கு தான் சேரும். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன கப்பி மீன்கள் வளர்க்குறீங்க, உங்களோட கப்பி மீன்கள் எது முதல்ல சதம் அடிச்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.